ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ தீர்வல் கண்துடைப்பு அப்படின்னு சொல்லி எதை தொடர்புபடுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா COP29 எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான முடிவு. கிளைமேட் ஃபைனான்ஸ் ரிலேட்டடா நமக்கு ஒரு முடிவு எடுக்கப்பட்டுச்சு. அதை தான் தீர்வல் கண்துடைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய ஆசிய நாடான அசர்பைஜான் அதனுடைய தலைநகரம் பாக்குல பார்த்தோம்னா நமக்கு COP29 மாநாடு நடந்துச்சு. அது பெருமளவுல தெற்குலக நாடுகளுக்கு ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3000 கோடி டாலர் பருவநிலை நிதிக்கு தொகுப்பாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இதே நம்ம பார்த்தோம்னா $300 பில்லியன் அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. $300 பில்லியன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு டெவலப்டு கண்ட்ரீஸ் 2035 வரைக்கும் வழங்க போறாங்க. ஆனா இந்தியா மாதிரியான வளரும் நாடுகள் என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஆண்டொன்றுக்கு $1.3 ட்ரில்லியன் கேட்கறாங்க. பருவநிலை பாதிப்புகள் இருந்து காப்பாற்றிக் கொள்ள புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களை நோக்கி நகர்வதற்கு இந்த மாதிரியான தேவைகளுக்கு எல்லாம் பார்த்தோம்னா $1.3 ட்ரில்லியன் உலக அளவில் இருக்கக்கூடிய வளரும் நாடுகளுக்கு வளர்ந்த நாடுகள் கொடுத்தாதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது வளரும் நாடுகளுடைய குரல். ஆனா $1.3 ட்ரில்லியன் இங்க இருக்கு, $300 பில்லியன் இங்க இருக்கு. ஸோ இதனாலதான் இந்த ஒரு இத தீர்வல்ல கண்துடைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 29வது பருவநிலை மாநாடு தொடங்கினப்பயே தெரிஞ்சு போச்சு இது ஃபெயிலியர்ல தான் முடியும். ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் யாருமே இதுல பங்கேற்கல. சரிங்களா, அமெரிக்கன் பிரசிடென்டா இருக்கட்டும், சைனீஸ் பிரசிடென்டா இருக்கட்டும், ஜெர்மன் பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், பிரெஞ்சு பிரசிடென்டா இருக்கட்டும், யாருமே பங்கேற்கல. சரிங்களா, சோ அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாநாட்டுல சரியான முடிவுகள் எடுக்கப்படுமா அப்படிங்கிறது முதல்ல இருந்தே ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. அதன்படியே பாக்குறப்ப நமக்கு இது கேள்விக்குறியாக தான் முடிஞ்சும் இருக்கு. ஓகேங்களா, சோ சிறு தீவுகள் புவி வெப்பமாதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நம்ம உள்ள பார்ப்போம். சரிங்களா, சோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா புவி வெப்பமயமாதல் காரணமாக என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அதிக அளவு மழை, கடுமையான புயல்கள், வெள்ளப்பெருக்கு, மேக வெடிப்பு, காட்டுத்தீ பரவுதல், பனிச்சிகரங்கள் உருகுதல், கடல் மட்டம் அதிகரித்தல், இந்த மாதிரியான பாதிப்புகள் அதிகமாக இருக்கு. இதுல பெரும்பாலான பாதிப்புகளுக்கு பார்த்தோம்னா இந்த பசிபிக் கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு தீவு நாடுகளுக்கு அதிகமான பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா, சோ இந்த தீவு நாடுகளுக்கெல்லாம் இந்த நிதி அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. இந்தியா மாதிரியான நாடுகள் கூட ஏறக்குறைய சமாளிக்கக்கூடிய அளவுல இருக்கு. ஓகேங்களா, ஆனா இந்த தீவு நாடுகள் எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில இருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா பருவநிலை மாற்றத்தினால முதல்ல பாதிக்கப்படக்கூடிய நாடுகளாக அந்த நாடுகள் தான் இருக்காங்க. சரிங்களா, ஆனா இந்த சிறிய நாடுகளும் நிறைய எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. ஆனா அந்த எதிர்ப்புகள் எதுவுமே பெருமளவுல பேசவே இல்லை. சரிங்களா, இருந்தாலும் வளரும் நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா நிறைய ப்ராமிசஸ் தான் கொடுக்குறாங்க. இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் ப்ராமிசஸ் தான் கொடுக்குறாங்க. ஆனா அந்த ப்ராமிசஸ் டெலிவர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் இந்த சிறுநஞ்சிறு தீவு நாடுகளுடைய ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்கு. சரிங்களா, அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா இந்த மாநாட்டோட இன்னொரு முரண்பாடான விஷயம் என்ன அப்படின்னா இந்த புதைபடிம எரிபொருள் உற்பத்தியில முன்னிலை வகிக்கக்கூடிய நாடுதான் அசர்பைஜான். ஆனா அவங்களதான் இந்த இடத்துல என்ன போட்டிருக்கோம், தலைமையா போட்டிருக்கோம். இதுவே ஒரு பெரிய முரண்பாடாக இருந்துச்சு. மாநாட்டுல வேற முரண்பாடுகள் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு முன்னாடி தெற்குலக நாடுகளுக்கு பேசுவதற்கு அனுமதிக்க இல்ல. சரிங்களா, அந்த ரெக்வஸ்ட் ஸ்பீச் அப்படிங்கறத கேட்டிருப்பாங்க. ஆனா அது அவங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரிதான் தீவு நாடுகளுக்கும் அவங்களுடைய குரல்களை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மறுக்கப்பட்டுட்டே இருந்துச்சு இந்த காப் மாநாட்டுல. ஓகேங்களா, ஏன்னா வளரும் நாடுகள் தான் அதிகமா பாதிக்கிறாங்க, தீவு நாடுகள் அதிகமா பாதிக்கிறாங்க. ஆனா அந்த பாதிக்கக்கூடிய நாடுகள் அவங்களுடைய குரல்களை வெளிப்படுத்துவதற்கான தளமாக தான் இவ்வளவு நாள் இருந்துச்சு இந்த காப் மாநாடுகள் அப்படிங்கிறது. ஆனா இந்த முறை அது அதனுடைய நோக்கங்களுக்கே முரண்பாடாக செயல்பட்டது அப்படிங்கறத இந்த இடத்துல நமக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா, மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா வளர்ச்சி அடையக்கூடிய நாடுகளுக்கு உதவி பண்றதுக்காக தான் இந்த வளர்ந்த நாடுகள் இருக்காங்க. அதுதான் நம்ம இந்த கிளைமேட் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே பாக்குறோம். ஏன்னா வளர்ந்த நாடுகள் அவங்க வளர்றப்ப இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ் எதுவும் கிடையாது. அவங்க நல்லா கார்பன் எமிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பீக்ல இருந்துச்சு. கார்பன் பொல்யூஷன் எல்லாத்தையுமே எமிட் பண்ணி
அட்மாஸ்பியரை வந்து டீகிரேட் பண்ணி தான் அவங்க வந்து இப்போ வளர்ந்த நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. இப்போ வளர்ச்சி அடையக்கூடிய நாடுகள் அவங்களும் அதே விஷயத்த பண்றப்ப வளர்ந்த நாடுகள் என்ன சொல்றாங்க? குளோபல் வார்மிங் ஆகுது. நம்ம டெம்பரேச்சரை 1.5 டிகிரி செல்சியஸ்குள்ள நம்ம தாண்டாம வச்சுக்கணும். இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸை கொண்டு வரது மூலியமா அந்தந்த நாடுகளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. இது பாதிக்கப்படுறப்ப அதற்கான நிதி உதவியை அவங்க தான் கொடுத்தாகணும். ஏன்னா அவங்க வளர்றப்ப எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்ல. நாங்க வளரணும்னு நினைக்கிறப்ப எங்களை கட்டுப்பாடுகள் போட்டு தடை பண்றீங்க. அப்படிங்கிறப்ப எங்களுக்கான வளர்ச்சி நிதிகளை நீங்க தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கிளைமேட் ஃபினான்ஸோட ஓவரால் கான்செப்டே. ஆனாலும் பார்த்தோம்னா உலக நாடுகள் அத வந்து நாங்க கொடுக்குறோம்னு சொல்றாங்க. ஆனா இன் ஆன் பேப்பர் தான் அவங்க அது எல்லாமே சொல்றாங்க. ஓகேங்களா? ரியாலிட்டியில அவங்க கொடுக்கக்கூடிய அந்த நிதி அப்படிங்கிறது ரியலைஸ் ஆகவே மாட்டேங்குது. இப்ப கூட பார்த்தோம்னா முன்னாடி 2020க்குள்ள $100 பில்லியன் இயர்லி நாங்க மொபைலைஸ் பண்ணி தருவோம் அப்படிங்கறது சொல்லியிருந்தாங்க. அதுவே அவங்களால இன்னும் பண்ணி முடிக்க முடியல. 2022ல தான் ஏறக்குறைய அதுவே முடிஞ்சது. இப்ப பார்த்தோம்னா $300 பில்லியன் சொல்லியிருக்காங்க. ஆனா வளர்ந்த நாடுகள் எல்லாம் கேட்கறது என்னன்னா $1.3 ட்ரில்லியன். ரெண்டுத்துக்குமே ஏறக்குறைய ஒரு பெரிய கேப் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? இந்த $300 பில்லியன் இன்னும் 11 வருஷம் இருக்கு 2035 வர்றதுக்கு. அதுக்குள்ள பண்ணி முடிச்சிருவாங்களான்னு கேட்டா அதுவுமே ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஏன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் அவங்க எல்லாம் பார்த்தோம்னா இந்த கிளைமேட் சேஞ்சே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் போன்றவர்கள்லாம். அப்படிங்கிறப்ப இந்த ஒரு ப்ராமிஸே வந்து அவங்க காப்பாத்துவாங்களா? வளர்ந்த நாடுகள் காப்பாத்துவாங்களா? அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதனாலதான் இந்த காப் மாநாடு அப்படிங்கிறது பலத்த எதிர்பார்ப்புகளோட தொடங்கப்பட்ட மாநாடு. ஆனா பெரிய ஏமாற்றத்தோட முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு கொடுத்திருக்காங்க. சரியா? சோ இன்னைக்கு ஆர்டிக்கல்ல இருந்து முக்கியமான விஷயத்த பார்த்திருக்கோம். நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.